தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். விண் நிறைந்தது ஓர் வெவ்வழலின் உரு, எண்ணிறைந்த இருவர்க்கு அறிவு ஒணா, கண்ணிறைந்த கடிபொழில் அம்பலத்து உள்நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே. விண்ணில் நிறைந்து நின்ற பேரழலாகிய ஒரு வடிவமானது எண்ணத்தில் நிறைந்து ஏத்தி மேவிய திருமால் பிரமன் ஆகிய இருவருக்கும் அறிவு கொண்டு அறிய முடியாதவாறு திகழ்ந்தது. அப்பொருள் கண்ணுக்கு நிறைந்து குளிர்ச்சிமிக்க நறுமணம் கமழும் பொழில் சூழ்ந்து விளங்கும் தில்லை அம்பலத்தில் நின்று என் உள்ளம் நிறைந்து நின்று திரு நடனம் புரியும் நடராஜ பெருமானே ஆகும். ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 16வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். விரிஞ்சிர் தீர்காயுர் பவது பவதா தத்பரஷிரக சதுஷ்கம் சம்ரக்ஷ்யம் ச கலு புவி தைன்யம் லிகிதவான் விசாரக கோவா மாம் விஷத கிருபயா பாதி சிவ தே கடாக்ஷ வியாபாரக ஸ்வயமபீச்ச தீனாவனபரக. தொடர்வது பாடலின் பொருள். விரிஞ்சிகி தீர்காயுகு பவது, பிரம்மா நீண்ட ஆயுள் உடையவராக இருக்கட்டும். பவதா தத் பரஷிரக சதுஷ்கம் சம்ரக்ஷ்யம், உம்மால் அவருடைய மீதியுள்ள 4 தலைகளும் காப்பாற்றப்படட்டும். ச கலு புவி தைன்யம் லிகிதவான், அவரல்லவோ இந்த பூ உலகில் என் தலையில் ஏழ்மையை எழுதி வைத்தார். விசாரக கோவா, கவலை என்ன இருக்கிறது? விஷத, நிர்மல வடிவானவரே. சிவ, மங்கள வடிவினரே. தே கடாக்ஷ வியாபாரக ஸ்வயமபீச்ச, உம்முடைய கடைக்கண் பார்வையாகிய செயல் தானாகவே. தீனா வனப்பரக கிருபையா, எளியவர்களை காப்பதில் ஆவல் உடையதாய் மிகுந்த கருணையுடன் இருக்கிறது. மாம் பாத்தி, அதுவே என்னை காப்பாற்றுகிறது. சௌந்தரிய லகரியின் 70வது பாடலின் பொருள் பின்வருமாறு இருக்கிறது. தேவியே, தாமரை தண்டு போல் மெதுவாய் துவழும் உன்னுடைய 4 கொடி போன்ற கைகளின் அழகை தாமரையில் உதித்த பிரம்மா முதலில் தனது தலைகளில் ஒன்றை கிள்ளிவிட்ட காலகாலனான பரமசிவனுடைய நகங்களில் இருந்து பயந்து கொண்டு சமகாலத்தில் 4 தலைகளுக்கும் 4 கைகளாலும் அபயமளிப்பாய் என்ற நோக்கத்துடன் 4 முகங்களாலும் துதிக்கிறார் என்று கூறுகிறது. திருநாவுக்கரசர் தமது 6ஆம் திருமுறையில் திருத்தாண்டகம் என்ற பகுதியில் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி குறுகினோமே என்கிறார். திருநாவுக்கரசர் சிவனுக்கு ஆட்பட்ட காரணத்தால் வேறு எவருக்கும் ஆட்பட மாட்டோம், வேறு எவர்க்கும் குடியல்லோம் என்று கூறுகிறார். நியாயமில்லாத அரசனின் ஆணை தன்னை கட்டுப்படுத்தாது என்று அரசனை எதிர்த்து குரல் கொடுத்த புரட்சி கவியாக அப்பர் பெருமான் திகழ்வதை இங்கே காணலாம். யமனுக்கே அஞ்சமாட்டோம் என்று கூறுவதன் மூலம் அரசன் எம்மாத்திரம் என்று முழங்குவதையும் நாம் உணரலாம். அரசனை தெய்வமாக மதித்த காலம் என்பதால் அரசனின் ஆணைக்கு கட்டுப்படாதவர்க்கு நரகம் உண்டு என்ற நம்பிக்கை இருந்தது. சிவபெருமானின் அருளை பெற்றதால் தனக்கு அந்த விதிமுறை செல்லாது என்பதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறார். மேலும் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்றும் கூறுகிறார். சிவபிரானுக்கு அடிமையாக அவர் மாறிய பின்னர்
அவருக்கு மற்றவர் இழைத்த துன்பங்களும் இன்பங்களாக மாறியதை நாம் அவர் வாழ்வில் காணலாம். சங்கரன் என்றால் இன்பம் அளிப்பவன் என்று பொருள். சங்கரனை வணங்கிய தானும் அவன் அருளால் அவனது நிலையினை அடைந்த தன்மையினை இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று அப்பர் பிரான் கூறுகிறார். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் என்று சிவபெருமானை குறிக்கும் அப்பர் பிரான் சிவபிரானுக்கு தலைவர் எவரும் இல்லை என்பதையும் உணர்த்துகிறார். சிவானந்த லகரியின் 16வது பாடலும் நாவுக்கரசரின் தேவாரமும் அழகாகச் சொல்வது என்னவென்றால், சிவபெருமானின் பரம கருணையினால் பரம ஏழையும் பரம தயாளனாகி விடுவான். ஆகவே இப்பாடலின் மூலமாக பிரம்மனால் விதிக்கப்பட்ட விதியையும் இறைவன்பால் மிகுந்த பக்தி செய்வதால் சிவபெருமானின் எல்லையில்லா கருணை மழை வெள்ளத்தில் இறையானந்தம் துய்த்து நற்கதி அடையலாம் என்பதே ஆகும். சிவபக்தியில் துய்த்து இன்பமடையும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம். விரிஞ்சீர் தீர்காயுர்பவதோ விரிஞ்சீர் தீர்காயுர்பவதோ பவதா தத்பரசிரஸ் சதுஷ்கம் பவதா தத்பரசிர சதுஷ்கம் சம்ரக்ஷம் ச கலு சம்ரக்ஷம் ச கலு புவிக்தைன்யம் லிகிதவான் புவிக்தைன்யம் லிகிதவான் விசார கோவாமாம் விசார கோவாமாம் விசத கிருபயா பாதி சிவதே விசத கிருபயா பாதி சிவதே கடாக்ஷ வியாபார கடாக்ஷ வியாபார ஸ்வயமபி சதீனா வனபரா ஸ்வயமபி சதீனா வனபரா ஸ்வயமபி சதீனா வனபராக. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதியார் வணிகர் பரமதத்தனின் மனைவி ஆவார். ஒரு நாள் பசியுடன் வந்த சிவனடியாருக்கு கணவன் பரமதத்தன் கொடுத்தனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றை கொடுத்தாள். வீட்டுக்கு வந்த கணவன் தான் உண்ட கனியின் சுவையால் மற்றொன்றையும் மனைவியிடம் கேட்டான். சிவபெருமானின் அருளால் புனிதவதிக்கு கிடைத்த மாங்கனியை சுவைத்தான். நடந்ததை அறிந்தான். தன் எதிரிலேயே சிவனிடமிருந்து கனியை பெற்ற மனைவியை தெய்வமாகவே மதித்தான். வேறு பெண்ணை மணந்தான். குழந்தையும் பெற்றெடுத்து குடும்பத்துடன் மனைவியை வணங்கினான். திடுக்கிட்ட புனிதவதியார் இறைவனை வேண்டி பேயுருவம் பெற்றாள். தலையாலேயே நடந்து கைலாயம் அடைந்தாள். இறைவன் அம்மையே என்று அழைத்ததால் காரைக்கால் அம்மையார் ஆனார். திரு ஆலங்காட்டில் இறைவன் ஆட தாம் பாடும் வரம் பெற்றாள். சிவானந்த லகரியின் 16வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து காரைக்கால் அம்மையார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.